Hello guys, welcome to our channel The Talakai Thunders. This video is sponsored by genreviewsonline.com. உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த பொருளை பற்றின ரிவ்யூஸை இந்த வெப்சைட்டில் இப்போ தெரிஞ்சுக்கலாம். வேணுங்கிறவங்க விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, படைக்கும் கடவுளான பிரம்மாவை பற்றின பிரம்மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்திய நாட்டில் மிகவும் சொற்பமான கோயில்களே காணப்படுகிறது. இதற்கான காரணம் என்னென்னா, பண்டைய புராணங்களில் கூறப்படுவது போல் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் பண்டைய காலத்தில் போட்டி வந்ததுக்காகவும், தனக்குள் யார் பெரிய கடவுளுங்கிற போட்டி வந்ததுக்காகவும், அந்த போட்டியில் சிவன் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாகவும், ஆகவே இதிலிருந்து தற்பிப்பதற்காக பிரம்மா பார்த்திங்கன்னா ஆங்காங்கே சில கோயில்களை தோன்றி அதில் உள்ள சிவனாங்களை வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு கோயில் தான் நமது தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டம் மண்ணச்சனூர் வட்டத்தில் உள்ள திருப்பட்டூருங்கிற இடத்துல உள்ள பிரம்மா கோயில் ஆகும். இந்த பிரம்மா கோயில் பார்த்திங்கன்னா 12 சிவனர் தோற்றித்து அதில் பிரம்மா வணங்கினதாக பண்டைய வரலாறில் கூறப்படுகிறது. இந்த பிரம்மா கோயில் பார்த்திங்கன்னா மேலும் இங்கே நம்பி வர பக்தர்களுக்கு தலையெழுத்தை மாற்றக்கூடியதாகவும் மக்களால் மிகுவாக நம்பப்படுகிறது. மேலும் திருமண தடை, தொழில் தடை, குழந்தை இளமை போன்ற மக்கள் இந்த கோயிலில் வணங்கி தன்னோட தடைகள் நீங்குவதாக மக்கள் வெகுவாக நம்புகிறார்கள். பொதுவாக அனைத்து நாட்களிலும் இங்கே வெகுவாக மக்கள் தரிசனம் அடைந்து போகிறாங்க. இருந்தாலும் பொதுவாக வியாழக்கிழமை மட்டும் இதுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லி மக்கள் அதிக அளவில் இங்கே சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. இங்கே பிரம்மா கோயிலை நீங்கள் ரீச் அடையணும்னா திருச்சியிலேருந்து துறையூர் பெரம்பலூர் போகிற மெயின் ரோட்டுக்கு அதிலேருந்து பார்த்திங்கன்னா சிறுகாம்பூருங்கிற இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. மேலும் இதில் மேலும் துறையூர்லேருந்து ரீச் ஆகலாம். சேலம் இருக்கவங்க பொதுவாக துறையூர் வருவாங்க. மேலும் பல வழி இருக்குது. இருந்தாலும் திருச்சி டு பெரம்பலூர் மெயின் ரோட்டில் ஒரு ரோடு தான் மிகவும் ஈஸியாகவும் மெயின் ரோட்டில் இருக்கிற ரோடும் இருக்குது. இந்த பிரம்மா கோயில் பார்த்திங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகவும் சுமார் 800 வருடங்களுக்கும் பழமையான சிற்பங்கள் இருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த கோயிலில் பண்டைய காலத்தில் உள்ள பல முனிவர்கள் சிவனுக்காக இங்கே தியானம் இருந்து சிவனை பெரிதாகவும் தியானம் பண்ணி சிவனாடியை சேர்ந்ததாகவும் பழைய வரலாறுகள் கூறப்படுகிறது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மிகவும் தொன்மையான ஒரு கோயிலும், அதாவது அதோட குறிப்பிட்ட காலம் இன்னும் யாராலையும் சொல்ல முடியல, தொல்லியத்துறைக்காக தான் பார்க்கணும். அந்த ஒரு கோயிலும் மிகவும் அழியும் தருவாயிலும் உள்ளது. மேலும் இங்கு பிரம்ம தீர்த்தமும் பிரம்ம நாயகி பல வகையான சுவாமிகளும் இங்கு உண்டது. அதனால் பல மக்கள் இங்கு சென்று இங்கே உள்ள கடவுளை சீரும் சிறப்புமாக வழிபட்டு கொண்டு செல்கிறாங்க. நீங்கள் இந்த கோயிலை அனைத்து நாட்களிலும் செல்லலாம். இருந்தாலும் வியாழக்கிழமை என்று செல்கிறவங்க சற்று முன்கூட்டியே இந்த கோயிலை பார்த்து செல்லவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for the views.